சின்ன பாப்பாவாக அப்பாவுடைய தோளில் ஏறி மஸ்டாச்சை இழுத்து விளையாடிய கீர்த்தி அப்பாவின் அன்பிலும் சிரிப்பிலும் சின்ன சண்டையிலும் தினமும் வளர்ந்தாள். பள்ளியில் முதல் நாளே அப்பா எனக்கு பயம் என்று கதறினாலும் அப்பாவின் உறுதியான கையை பிடித்தபடி தைரியம் கற்றுக்கொண்டாள். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது அப்பாவை தள்ளிவிட்டு ஓடும் அவளைக் கண்டு அப்பா பயந்தபடி பின்னால் பாய்ந்தார். அதற்கெல்லாம் இடையில் அவர்கள் இருவரும் சிரித்து விழுந்த தருணங்களும் இருந்தன. அப்பா ஸ்கூட்டரில் உட்கார்ந்து போகும்போது அப்பா தான் அனைவரையும் விட வேகமாக செல்வார் என்று மகிழ்ந்து பெருமைப்பட்டு கொள்வாள். பிறகு அப்பாவிற்கு உணவை கண்டிப்போடும் அன்போடும் ஊட்டி மகிழ்வாள். காலம் போய் கீர்த்தி இளமைக்கு வந்ததும் அப்பாவை தனது ஹீரோ என்று பெருமைப்பட்டாள். வேலைக்கு செல்லும் பெரியவளான காலத்தில் அப்பா கதவை தாங்கி நிற்க, என் குட்டி பொண்ணு இவ்வளவு பெரியவளா என்று நெகிழ்ந்தார். அவள் சிரித்தபடி அப்பாவை அணைத்து கொண்டு, நான் எவ்வளவு பெரியவளா ஆனாலும் உங்க குட்டி பொண்ணு தான் அப்பா என்று சொன்ன அந்த நொடியில் அவர்களுக்கிடையிலான அன்பு காலத்தையும் வருடங்களையும் தாண்டி எப்போதும் போல ஒளிந்து கொண்டே இருந்தது. இந்த கதையை நான் அனைத்து அப்பா பொண்ணுக்கும் சமர்ப்பிக்கிறேன். மேலும் தனக்குன்னு வாழாமல் தன் வாழ்நாள் முழுவதும் தன் குடும்பத்திற்காக தன்னையே அர்ப்பணிக்கும் அனைத்து அப்பாவிற்கும் சமர்ப்பணம். நன்றி நண்பர்களே. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.